அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம். குறள் எண் 275. பற்று அற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்று என்று ஏதும் பலவும் தரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தம்மை பிற நன்கு மதித்தார் பொருட்டு யாம் பற்றற்றேம் என்று சொல்வாரது மறைந்த ஒழுக்கம் அப்பொழுது இனிது போல தோன்றும். ஆனால் பின் என் செய்தோம் என்று தாமே இறங்கும் வகை அவருக்கு பல துன்பங்களையும் கொடுக்கும் என்கிறார். அதாவது அகத்திலே பற்று அகத்தில் எந்த ஒரு பற்றையும் விடாமல் வைத்து கொண்டே புறத்தே நான் எல்லா பற்றுக்களையும் விட்டுவிட்டேன் என்று சொல்லி தவக்கோலம் பூண்டுகின்ற ஒருவருடைய பொய்யான ஒழுக்கம் அந்த நேரத்திற்கு ஏமாற்ற பயன்படலாம். ஆனால் முடிவில் அவனுடைய பொய் ஒழுக்கம் உலகத்திற்கு தெரிந்துவிடும், வெளிவந்துவிடும். அப்போது வெளிப்பட்டு பெருந்துன்பத்திற்கு அவனை ஆளாக்காமல் போகாது. அப்போது அவன் யான் என் செய்தேன் என்று வருந்துவது, அதாவது அழுது புலம்புவான். அந்த அளவுக்கு அவன் நோக நேரிடும். எந்த அளவுக்கு பொய்யான நான் பற்றே விட்டுட்டேன், தவம் மூண்டுட்டேன் என்று சொல்வது. நான் ஏற்கனவே சொல்லலை, நேற்று ஒரு குறளில் ஒரு சாமியார் இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் மாட்டிக்கிட்டான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அதை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கே முன்பு எடுத்து சொல்லியிருக்காருன்னு. அதே தான் இது. முதல்ல நல்லா மகிழ்ச்சியாக இருந்தான். கடைசியில் அவன் பிடிப்பட்ட உடனே யான் என் செய்தேன் என்று புலம்பிதான் அவன் சிறைக்கு புறப்பட்டான். சிறையிலே அவன் இறந்தே விட்டான். இதை பாருங்கள் எப்படி இருக்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வப்புலவர் வலியுறுத்தியது இன்று 10 ஆண்டுகளுக்கு முன்பு நமது தமிழ்நாட்டில் நடைபெற்றது. அதைத்தான் நீங்கள் உணர வேண்டும். மற்ற எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தமிழ்நாடு செழித்து பண்போடும் பழைய 50 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அந்த தன்மையில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே ஒருவன் போலிச்சாமியாராக இருந்து ஏமாற்றிவிட்டான். அதை நமது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்துரைக்கிறார். இதான் எதுக்கு அவன் என்ன செய்ய பொய்யான வாழ்க்கையை வாழ்கிறான். அதற்கு நம்முடைய சந்ததியினரும் நம்முடைய நண்பர்களும் உறவுகளும் போய் அவனிடம் சாமி கும்பிட்டு அவன்கிட்ட உறுதி வாங்கி இப்படி கெட்டு போகிற வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால் தயவுசெய்து மாணவ செல்வங்களே, நீங்கள் தினமும் ஒரு குறளை படிங்கள். நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறலாம். நாட்குறிப்பில் இந்த குறள் இன்று படித்தேன் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் பரமசிவம் எழுத்தாளர்.